ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. பராசக்தி படம் பயங்கரமாக இருந்தது. நேமுக்கு ஏற்ற மாதிரி. ஐயா இந்தியை படிக்க சொல்லி உயிரை வாங்காதீங்கய்யா, நாங்கள் விருப்பம் தான் படிக்கிறோம், இல்லைனா விட்டுருங்கய்யா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சூப்பரான படம், பயங்கரமாக இருக்குது, நல்ல கண்டென்ட்டு. என்னன்னா இப்போ நம்ம நாட்டில் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் போய் நம்ம தமிழில் பேசினா வேலை கிடைக்காது. இவங்க வந்து ஹிந்தி மட்டும் பேசியிருக்காங்க. ஆனால் தமிழை வச்சுக்கிட்டே இங்கே ஒன்றும் பண்ண முடியாது, அதுவுமே இருக்குது. நீங்கள் தமிழில் போயிட்டு ஒரு ஐடி கம்பெனியில் பேசி வேலை வாங்க முடியுமான்னு கேட்டால் முடியாதுங்க. அதில் அதர்வா வந்து டிகிரி சர்டிஃபிகேட்டை கொளுத்துனாரு, அது ரொம்ப சூப்பரான விஷயம். ஒரு நம்ம லாங்குவேஜில் படித்து, தமிழ் மொழியில் படித்து அது வேலை கிடைக்கலன்னும் போது அந்த டிகிரி வேஸ்ட்டுன்ட்டு அவர் கொளுத்துவார், அது கரெக்டான விஷயம். இப்பயே வேலை இல்லாத இளைஞர்களுக்கு என்ன தோணுன்னா, போகிக்கு டிகிரியை போட்டு கொளுத்திடலாம் அப்படின்னு தான் தோணும். ஏன்னா அதுதான் கரெக்டு. ஒன்று படித்தோன்னா அதனால் வேலை கிடைக்கணும், அதுக்கான நல்ல கரெக்டான பொசிஷனுக்கு போகணும், இல்லைனா அதை கொளுத்தணும் தான் தோணும். அது ரொம்ப கரெக்டான விஷயம். படம் ஓவராலாக ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. பயங்கரமான ஃபைட்ஸு, பயங்கரமான வைலன்ஸாக அது இருக்குது. ஆனால் ரொம்ப சூப்பரான படம், ஃபுல்லாக அரசியல் தான், அரசியல் படம் தான் இது. படம் சூப்பராக இருந்தது. எஸ்கே தரமா எப்பயுமே ஒரு படம் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ நான் எஸ்கேவோட ஃபேன் வர சூப்பராக பண்ணியிருக்காரு, கேட்கவே தேவையில்லை இந்த டைமில். மியூசிக்லாம் தரமாக வந்திருக்கு, மெலோடிஸு சூப்பராக இருக்குது எல்லாமே. அவர் எப்பயுமே நம்ம வந்து ஹீரோவாக தான் நடித்து பார்த்துருக்கோம். இப்போ ஃபஸ்ட் டைம் வில்லனாக பண்ணுறப்போ மாசாக இருக்குது. மிஸ் பண்ணுற ஃபீலிங் தான் நிறையவே இருக்குது. பட் வரும், அவர் படம் வரப்போ எங்களுக்கு அப்போ தான் பொங்கலே. ஸோ இப்போ வர பொங்கலுக்குலாம் எங்களுக்கு ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. இருக்கு. ஆமாம், மியூட் பண்ணியிருக்காங்க. அது என்ன வார்த்தை சொன்னாங்கன்றது எல்லாருக்குமே அது ஆர்வமாக இருந்துச்சு. ஆனால் மியூட் பண்ணதுனால நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில விஷயத்த வந்து அவங்க மக்களுக்கு தெரியக்கூடாதுன்றாங்க, நம்ம அதை ஃபோர்ஸ் பண்ணி என்னன்னு கேட்க முடியாதுல்ல. ஆனால் அந்த கேரக்டர் பார்த்தாலே யார் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியற அளவுக்கு இருக்கு. படம் நல்லா இருக்குண்ணா. மெயினாக முக்கியமாக தமிழ் மொழியை பற்றி பேசியிருக்காங்க, ஹிந்தி திணிக்கிறத பற்றி இது பண்ணியிருக்காங்க, நல்லாவே காமிச்சிருக்காங்க. ரொம்பவே பிடிச்சிருந்தது படம். நல்ல ஜெயம் ரவி வந்து நல்லாவே பண்ணியிருந்தார். ஃபஸ்ட் ஹாஃபில் அவர் வில்லன் மாதிரியே எனக்கு தெரியல, செகண்ட் ஹாஃபில் அவர் தான் வில்லன்ற மாதிரி நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. எஸ்கேவும் சூப்பரு, சாங்ஸு, ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதர்வா அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை பக்காவாக பண்ணி முடிச்சிருக்காங்கண்ணா, சூப்பராக பண்ணியிருக்காங்க. யாருக்கிட்டையும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லைண்ணா. படம் எல்லாமே நல்லா சூப்பராக பண்ணி, மியூசிக் எல்லாமே சூப்பராக ஹிட்டாக இருக்குண்ணா. அவங்க பிஜிஎம்மும் சரி, சாங்ஸும் சரி, எல்லாமே நல்லா இருக்குது, எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் அரசியல் பேசியிருக்காங்க தான், ஆனால் முக்கால்வாசி அரசியலே அவங்க என்ன சென்சாரில் கட் பண்ணிட்டு தானே வெளியே விட்டுருக்காங்க. மொத்தமாக விட்டுருந்தா படம் இன்னும் நிறைய சொல்லியிருப்பாங்க. பாதி கட் பண்ணிட்டு விட்டதுனால ஓரளவுக்கு மட்டும். சென்சார் கட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிலது மியூட் போடுறது வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது தெரியாமல் போயிடுது. சைலண்டில் இருந்ததுனால எதுவும் தெரியாமல் போயிடுது, அதுதான் பிரச்சனை. மற்றபடி சொல்லணும்னு நினச்சி நிறைய சொல்லியிருக்கலாம், தேவையில்லாமல் இது அந்த மியூட்லாம் போட்டு இது பண்ணியிருக்காங்க. இல்லை, எங்களோட படத்தை பற்றி நாங்கள் பேசுகிறத விட படம் பார்த்துட்டு எல்லாருமே பேசுவாங்க ப்ரோ. அது மட்டும் என்ன ப்ரோ, படம் பார்த்துட்டோம், எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. எங்கள் படத்தை பற்றி நாங்களே பேசுகிறத விட எல்லாருமே தமிழ்நாடே இந்த படத்தை பற்றி பேசும், இந்தியாவும் பேசும். ஓகேங்களா, நல்ல படம் இது, எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். இல்லை அப்படி எதுவுமே இல்லை, எல்லாருமே ஒன்றுன்றதை இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க சூப்பராக. ஹியூமனிட்டி பேஸ் பண்ணி, யூனிட்டி பேஸ் பண்ணி எல்லாமே இருக்குது. நிறைய இடத்துல மியூட் போட்டாங்களா, அது என்ன டிஸ்டர்பன்ஸா ப்ரோ? அது சென்சாருக்காக போட்டிருக்காங்க, அதில் நம்ம அது வந்து சினிமா அவங்க படம் பார்க்கும்போது டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லை, எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது, எதுவுமே அன்சாட்டிஸ்ஃபைடாக எதுவும் இல்லை. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது, உங்களுக்கும் பிடிக்கணும்னா அது நீங்கள் வந்து பார்த்தா தான் தெரியும். எல்லாருமே கண்டிப்பாக வந்து பாருங்கள் ப்ரோ. மியூசிக்லாம் வந்து குறையல ப்ரோ, எல்லாமே வந்து நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு சில சாங்ஸ் வந்து வெளியே வரும்போது ஒரு வைப்புக்கணும் கனெக்ட் ஆகலை, படத்தோடு பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. வில்லன் ரோல் அண்ணனே சொல்லிட்டாரு, இந்த தனி ஒருவன் படத்தில் எப்படி அரவிந்த் சாமி அவர் பண்ணியிருந்தாரோ அதோட அதேமாரி, ஆனால் அதுலேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவரோட புது ரோலாக இருக்குது, இதுவரையும் பார்க்காத ஜெயம் ரவி மாதிரி இருக்குது. எஸ், எல்லாரும் மூவி கேஸ்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது ப்ரோ. செகண்ட் ஹாஃபில் எல்லாருக்குமே பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருக்குமே பயங்கரமாக இருக்குது. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எஸ்கே 25th மூவி கரெக்டாக செலக்ட் பண்ணி நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். என்ன விஷயம் சொல்ல வந்திருக்காங்க? தமிழ் பற்றி பேசியிருக்காங்க. தமிழ் பற்றி நிறைய
நிறைய பேசியிருக்காங்க. ஹிந்தி திணிப்பு போகிற இப்போது நமக்கு ஜல்லிக்கட்டு இந்த டைம் நடந்துச்சு, ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி நடந்திருக்கு, 10 இயர்ஸ்க்குள்ளே. அந்த மாதிரி 60s இருக்கவங்க அவங்க டைமில் இந்த மாதிரி என்ன அப்போஸ் பண்ணுற மாதிரி என்ன இதுன்னா, ஹிந்தியை வந்து ஃபுல்லாக நேஷ்னல் ஃபுல்லாக ஒரே லாங்குவேஜ் மாதிரி மாதிரி இது பண்ணிருக்காங்க. அதை அப்போஸ் பண்ணி போராட்டம் பண்ணிருக்காங்க. அது எவ்வளோ வீரியமாக பண்ணோம் அவ்வளோ வீரியமாக காமிச்சிருக்காங்க. ஆனால் நிறைய சீன்ஸ் டெலிட் பண்ணிருக்காங்க. நடுவில் இந்த ஸ்க்ரீன்லேயே நிறைய சீன்ஸ் மியூட் வருது, ஒரு சில சீன்ஸ் டெலிட் காட்டுது. ஒரு 25 சீன் ஏதோ கட் பண்ணிருக்காங்க. அதனால ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்க வேண்டியது ஒரு அபோவ் ஆவரேஜ் மாதிரி இருக்குது. அந்த மியூட் வரதுலாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கா படம் பார்க்கும்போது? ஆமாம், கண்டிப்பாக ரொம்ப டிசப்பாயிண்ட். இப்போ சென்சாரில் இந்த மாதிரி பிரச்சனை வருது, ஜனநாயகம் வரவேண்டியது வரல, அதுக்கு ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்குது, ஏதாவது மிஸ் ஆன மாதிரி இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக வரும். ஜிவியோட 100 படம் மியூசிக் எப்படி வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஜிவி பயங்கரமாக பண்ணியிருப்பாருன்னு நினச்சோம். பட் ஒரு அவரேஜ் அப்படி தான் இருக்குது. ஜெயம் ரவியோட ஒர்க் இல்லைனா பண்ணி அவர் சூப்பராக பண்ணிருக்காரு. அவர் ஹீரோ பண்ணுற இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும். வில்லனாக பண்ணிருக்காரு. பட்டு பரவாயில்ல, இந்த எஸ்கேக்கு ஈக்குவலாக பண்ணியிருக்காரு. படத்தில் நிறைய பாலிடிக்ஸ் பேசியிருக்காங்க. இல்லை, பாலிடிக்ஸ் பற்றி ரொம்பலாம் பேசல. அண்ணாவோட சீன்ஸ் மட்டும் அப்பப்போ வரும், அதுவும் நிறைய கட் பண்ணிருக்காங்க. ஸோ பாலிடிக்ஸ் பெருசாக பார்த்த மாதிரி தெரில. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இது பண்ணி படம் தான் மெயினாக. இந்த ராஜேந்திரன் ஒரு பையனை இது பண்ணி வச்சு தான் அந்த படம் தான் எடுத்திருக்காங்க. அவரோட சிலை ஓப்பன் பண்ணது, அந்த காலேஜில் இது பண்ணது, மற்றபடி இந்த ஹிஸ்ட்ரிலாம் காமிச்சிருக்காங்க. பட் இன்னும் காமிச்சிருக்கலாம் போல இருக்குது.